என்னது வேர்ல்டு வார் 3யா? ஸ்டாப் பதட்டப்படாதீங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து ஈரான் இஸ்ரேல் வார் கவனிச்சு ஒரு கண்ட்ரியே வந்து இருட்டுக்குள்ள முழுகிட்டு இருக்குது நம்ம தெரிஞ்சுக்காமலே விட்டுட்டோம். என்னன்னு தானே பாக்குறீங்க? இதுவும் வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட வேலை. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, கியூபாக்கு வர மொத்த ஆயிலையுமே வந்து ஆயில் சப்ளையுமே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கான். நான் வந்து இதை ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் கியூபா எங்க இருக்குன்னு பார்க்கலாம். கியூபா வந்து ஒரு 10 மில்லியன் பீப்புள் வாழ்ற ஒரு இடம். ஓகே, அங்க வந்து இது எங்க இருக்குன்னா கரெக்டா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு கீழே இருக்கு. அது ஒரு ஐலாண்ட், கரீபியன் சீல இருக்கிற ஒரு ஐலாண்ட். இது வந்து ஃப்ளாரிடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஃப்ளாரிடால இருந்து 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு ஐலாண்ட். இதான் வந்து கியூபா. கியூபாக்கு வந்து 60% ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து எங்க இருந்து சப்ளை ஆகுதுன்னா வெனின்சுலா இருந்து சப்ளை ஆகுது. வெனின்சுலா வந்து கியூபால இருந்து 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. லிட்டரலா வந்து நார்தர்ன் சவுத் அமெரிக்கால இருக்கிற ஒரு இடம். ஓகேவா, வெனின்சுலாங்கிறது. இப்போ இதுல எப்படி டொனால்ட் ட்ரம்ப் வந்தான் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா வெனின்சுலாவை வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. அதாவது வெனின்சுலால இருக்கிற பிரசிடென்ட், அங்க இருக்கிற வெனின்சுலாவை அட்டாக் பண்ணி வெனின்சுலாவோட பிரசிடென்ட் வந்து கஸ்டடியில் எடுத்து அவர் வந்து அமெரிக்கால வச்சிருக்கிறாரு. நிக்கோலாஸ் மதுரோ, இவர் வந்து வெனின்சுலாவோட பிரசிடென்ட். இவரை வந்து அவர் தூக்கிட்டு போயிட்டாரு, அவர் ஊருக்கு தூக்கிட்டு போய் வச்சிருக்கிறாரு. அண்ட் வந்து வெனின்சுலாவை கேப்சர் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, கியூபாக்கு போற மொத்த ஆயில் சப்ளையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. பிளஸ் வந்து நிறைய சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கியூபா மேல திணிச்சு வச்சிருக்கிறாரு. இது எப்போ இருந்ததுன்னா லிட்டரலா ஜான்வரியில இருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அண்ட் மார்ச் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆயில் சப்ளையுமே இல்லை. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த வார் நடக்கிறதுக்கு அங்கே வந்து கேஸ் கிடைக்காததுக்கு, எண்ணெய் வராததுக்கு, நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து நிறைய ஐடி ஆஃபீஸஸ்லேயே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு 60% ஆஃப் ஆயிலே வந்து கட் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, அண்ட் வந்து கட் டவுன் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து வேற எந்த கண்ட்ரிஸும் வந்து அங்கே வந்து ஆயிலும் கொடுக்கக்கூடாது, எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. ஏன், எதுக்காக இப்படி வந்து டொனால்ட் ட்ரம்ப் பண்ணாரு அப்படின்னா, கியூபா அண்ட் வந்து வெனின்சுலா இது ரெண்டுமே வந்து யூஎஸ்க்கு அகேன்ஸ்டான கண்ட்ரி. யூஎஸ்ஸை வந்து வணங்கி போகாத ஒரு 2 கண்ட்ரிஸ். ஓகேவா, அதனால என்ன பண்ணிட்டான்னா, எனக்கு வந்து வணங்கி போகலையா, உங்களை வந்து நான் க்ரஷ் பண்ணி எப்படியாச்சும் வந்து உங்களை அடிச்சு உங்களை சப்ரஸ் பண்ணி நான் வந்து எனக்கு ஏற்றபடி உங்களை நான் மாற்றுவேன் அப்படிங்கிறதுனால வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டான்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கியூபாவில் நடத்திட்டு இருக்கான். கியூபாவில் வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அதாவது ஒரு ஃபியூல் இருந்தால் தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் நம்ம மக்களால் வந்து வேலைகள் பார்க்க முடியும். அண்ட் அவங்க எக்கனாமி வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் அங்கே வந்து 10 மில்லியன் பீப்புள் வந்து 3 மாசமா வந்து அங்கே வந்து சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தான் வந்து நிஜம். இது வந்து நம்மளுக்கு யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ரீசன் வந்து இதுதான். யூஎஸ்ஏவை வந்து அடிபணிஞ்சு போகலை அப்படின்னா நான் வந்து அடிபணிய வைப்பேன் அப்படின்னு வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக வந்து கியூபாவோட எக்கனாமி வந்து கொலாப்ஸ் ஆகும், கவர்மெண்ட் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ தட் வந்து அங்கே கவர்மெண்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா வந்து அவங்க நம்ம சொல்கிற பேச்சை கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் வந்து இது வந்து என்ன மாதிரி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, எந்த ஒரு கண்ட்ரிஸும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. அப்படி ஹெல்ப் பண்ணால் அவங்க மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், அவங்களுக்கும் வந்து நிறைய சாங்ஷன்ஸ் போடுவோம், அவங்க மேலே நாங்கள் பெரிய பெனால்ட்டிலாம் வைப்போம், அப்படி இப்படின்னு வந்து எல்லாரையும் வந்து மிரட்டி வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு இது வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாதப்போ ஜனவரி மாதத்தில் வந்து ஜனவரி 3 அப்போ வந்து இந்த விஷயம் ஆரம்பிச்சுது. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மக்கள் வந்து கொஞ்சம் வந்து ஓகேவா இருந்தாங்க. பட் எப்போ ஃபெப்ரவரி வந்துச்சோ, ஃபெப்ரவரியில் என்ன ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ரேஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே வந்து மினிமல் ஆக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில் பார்த்தா மார்ச் கிட்ட வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறுத்திட்டாங்க. எலக்ட்ரிசிட்டியை வந்து அப்பப்போ லாங் ஷட் டவுன், அதாவது ரொம்ப நேரத்துக்கு கரண்டே வராமல், சில நேரங்களில் ஒரு நாள் முழுசாவே கரண்டே வராத அளவுக்கு வந்து பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டை வந்து ரேஷனலைஸ் பண்ணிக்கிட்டாங்க, கம்மி கொடுக்கறது கம்மி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து மக்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க, நீங்கள் வந்து கேஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக வந்து விறகடுப்பில் சமைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட எக்கனாமி வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. அவங்களால வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாமல் எல்லாரும் வந்து ஊரடங்கு மாதிரி வந்து வீட்டிலே தான் இருந்திருக்காங்க மோஸ்ட்லி. அண்ட் வந்து இது ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ரன் ஆகிறதுக்கான எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான் அப்போதைக்கு இருந்துச்சு. எப்போ ஃபெப்ரவரியில். மார்ச்லாம் வந்ததுக்கப்புறம் சொல்லவே வேணாம், ஹாஸ்பிட்டல்ஸ் கூட ரன் ஆகிறதுக்கான ஒரு எலக்ட்ரிசிட்டி அவங்ககிட்ட இல்லவே இல்லை. ஏன்னா 3வது மாதம் வந்துருச்சு. ஸோ தட் எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிடுச்சு. இன்குபேட்டர்களுக்கு குழந்தைங்களெல்லாம் வந்து மேனுவலாக வந்து இன்குபேட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து குழந்தைங்கள வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் நிறையா கிரிட்டிக்கல் பேஷண்ட் வந்து இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நடந்தது தெரியவே தெரியாது. ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஈரான் இஸ்ரேல் வாரை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போய் இருக்கிறோம். அண்ட் ஹியர் கம்ஸ் த ஹீரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ரஷ்யா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஆயில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க.
இது எப்படி இருக்குன்னா, யூஎஸ்ஏக்கு எதிராக என்னெல்லாம் வந்து யூஎஸ்ஏக்கார பண்ணக்கூடாதுன்னு சொன்னானோ அது எல்லாத்தையும் ரஷ்யா பண்ணுவான். அது மாதிரி தான் வந்து புத்தின் என்ன பண்ணாருன்னா, நாங்கள் வந்து ஆயில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து சைனா என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்பட்ட காசு, அப்புறம் வந்து எக்கனாமிக்கலாக வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம், அண்ட் வந்து ஃபுட்டு அந்த மாதிரி நீடெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லவும், இது என்ன ஆயிடுச்சுன்னா, யூஎஸ் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இப்படி பண்ணுற எல்லா கண்ட்ரிஸுக்கும் நாங்கள் வந்து பயங்கரமான சாங்ஷன்ஸ் வைப்போம் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. பட் ஸ்டில் இருந்தாலும் ரஷ்யா வந்து தன்னோட கப்பல், அதாவது ஆயில் எடுத்துகிட்டு போகிற கப்பலை வந்து இறக்கியிருக்காங்க. அண்ட் வந்து அந்த ஆயில் கப்பல் வந்து மூவ் ஆகி வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. இந்த டைமில் இந்த ஆயில் கப்பல் வர்றதை கன்ஃபார்ம் பண்ண யூஎஸ் என்ன பண்ணியிருக்கு, 2 போர்க்கப்பலை வந்து கியூபாவுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுட்டாங்க. அது வந்து ஒரு ஐலண்டு தானே, கடல் ஓரத்தில். கடலோரத்தில் வந்து கடலில் வந்து கியூபாக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 சோல்ஜர் மிலிட்டரி கப்பல் வந்து யூஎஸ் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அண்ட் வந்து ரஷ்யா வந்து அது தன்னோட ஆயில் கப்பலை எடுத்துக்கிட்டு வருது, அது வர்றதுக்கு 8 நாள் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போதான் இந்த விஷயம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, வேர்ல்டு வார் 3 ஆரம்பிக்க போதா அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ரஷ்யாவை அடிச்சா கண்டிப்பா ரஷ்யா வந்து யூஎஸ் அடிக்கும், ரஷ்யாவோட கப்பல் அடிச்சா கண்டிப்பா யூஎஸ் வந்து ரஷ்யா அடிக்கும். அண்ட் வந்து இது வந்து பெரிய ஒரு வாரா வந்து வெடிக்க போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரஷ்யாவோட கப்பல் வந்து சேஃபாக மார்ச் 30 அப்போ வந்து உள்ளே வந்து வந்துருச்சு. அதாவது லிட்டரலாக நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா, ரஷ்யாவோட கப்பல் வந்து சேஃபாக வந்து கியூபாக்குள்ளே லேண்ட் ஆகி மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து எண்ணெயை கொடுத்துருக்காங்க. அவங்க மொத்தமாக வந்து எவ்வளோ லிட்டர் ஆஃப் ஆயில் கொடுத்துருக்காங்கன்னா 116 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் ஆயிலை வந்து ரஷ்யா வந்து கொடுத்துருக்காங்க. இது போக அடிஷ்னலாக ஸ்மாலர் ஷிப்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒரு 60 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ரஷ்யா வந்து கியூபாக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அதுவும் வந்து சேஃபாக அந்த ஷிப் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னடா போர் வெடிக்கும், ரஷ்யாவோட கப்பல் வந்து யூஎஸ் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுமே, ஏன் நடக்கல அப்படின்னு பார்த்தா வந்து யூஎஸ் வந்து பயந்துட்டான். எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அந்த மக்கள் வந்து அவ்வளோ சஃபர் ஆயிட்டாங்க. மொத்தமாக வந்து கரண்டே இப்போ இல்லாத அளவுக்கு மார்ச் 16 அவங்களுக்கு வந்து சுத்தமாக கரண்டே இல்லை. இப்போ வந்து ரஷ்யாவோட கப்பல் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சுத்தமாக கரண்ட் இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவுமே ரன் ஆகலை, ஃபுட்டு வந்து இல்லாமல் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே நிறைய மக்கள் வந்து கொத்தா சாவுவாங்கிறது தெரிஞ்சனாலையும், ப்ளஸ் வந்து ரஷ்யாவை அடித்தா இது பெரிய ஒரு வாரா மாறும், அண்ட் வந்து நம்மளால் அதை தாக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்டால் மேபி, ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ளஸ் வந்து இப்போ வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான் அடிக்கிறதுக்கு. ஸோ வந்து அவங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு இதில் இருக்கிறதுனால வந்து மேபி வந்து அவங்க ரஷ்யாவை வந்து தொடாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாரு அப்படின்னா, மார்ச் 29 அப்போவே வந்து எந்த ஷிப்புனாலும் நீங்கள் வந்து உள்ளே வந்து ஆயில் கொடுத்துக்கலாம், அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, அப்புறம் வந்து ஃபுட்டு எய்டு என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், நான் வந்து அந்த ஒரு சாங்ஷனை மட்டும் நான் வந்து ரிவர்ஸ் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு. எப்போ கப்பல் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்து இதை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா வந்து அவர் அப்படி சொல்லலை அப்படின்னா வந்து என்ன அவர் வந்து சும்மா மிரட்ட தான் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஒரு சாங்ஷனை மட்டும் வந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி தான் வந்து வேர்ல்டு வார் 3 வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் வந்து அது புஷ்ஷுன்னு போயிடுச்சு, வேர்ல்டு வார் 3 வரலை. அண்ட் இன்னொரு விஷயம் ரூமராக ஒன்று கிளம்பிட்டு இருக்கு, என்னன்னா ஈரானுக்கு வந்து பக்கபலமாக ரஷ்யா தான் இருக்காங்க, அதனால தான் ஈரான் வந்து இத்தனை நாளாக வந்து இந்த வாரை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க, வாரில் வந்து அவங்க இவ்வளோ ஃபோர்ஸோட நிற்கிறதுக்கு ரீசன் வந்து ரஷ்யா தான் அப்படின்னு ஒரு ரூமரும் வந்து கிளம்பியிருக்கு. அது உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக், அப்புறம் ஒரு ஷேர், அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும். Until then, bye.